வணக்கம், நான் உங்கள் பிரகாஷ். வெல்கம் டு லேர்னிங் பிஹைண்ட் எண்ட்ஸ். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அதோட இன்ட்ரடக்ஷன் இன் தமிழ். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அதோட ஹிஸ்ட்ரி, எப்படி டெவலப் ஆச்சு, அதோட எவாலுவேஷன் ஃப்ரம் த இனிஷியல் ஸ்டேஜ் டு த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ். இது இப்போ எக்ஸல் எப்படி டெவலப் ஆச்சு, அது ஓனாக இட் செல்ஃபாக let we seen in this video from the basic to the advanced. எக்ஸல் முதல்ல ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 1978. இது வந்து விஷுவல் கேல்குலேட்டர் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம் பெர்ஃபார்ம் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு இதெல்லாம் வந்து அதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது ஜஸ்ட் ஒரு பேசிக் கேல்குலேஷன். நெக்ஸ்ட்டு 1980 சூப்பர் கேல்குலேட்டர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து சோரிசம்ன்ற ஒரு இதை பப்ளிஷ் பண்ணாங்க. இது கேபிள் இன்ட்ராக்டிவ் சால்வ் சர்க்குலர். இது வந்து A1 ரெஃபரன்ஸ் வச்சு இது ஒர்க் ஆச்சு. நெக்ஸ்ட்டு மல்டி பிளான். இது 1982 மல்டி பிளான் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்ணாங்க. இது வந்து R1C1 ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அப்புறம் 1983 லோட்டஸ் 123 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து சூப்பர் கேல்குலேட்டர் இம்ப்ரூவைஸ்டு மாடல்னு சொல்லுவாங்க. இல்லை இன்டெக்ரல் சார்ட்டிங், இன்டெக்ரல் கேல்குலேஷன் எல்லாமே இதில் ஒர்க் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா 1985 மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 1.0 வெர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் புல் டவுன் மெனு, பாயிண்ட் கிளிக்கு வித் மவுஸ் எல்லாமே, மவுஸோட கிளிக்கிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு 1985 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் 1987 மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2.0 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து கீபோர்ட் ஷார்ட்கட்ஸு, மினிமைஸ் பண்ணுறது, மேக்ஸிமைஸ் பண்ணுறது, ஜூம் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாங்க. அப்புறம் 1990 நெக்ஸ்ட் வெர்ஷன் எக்ஸல் 3.0 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் டூல் பால் மெனு, சைடில் ஒரு டூல் பால் மெனு, 3D சார்ட்ஸு, ஆடின் சப்போர்ட்ஸ் எல்லாம். இப்போ ஆடின்ஸ் நிறையா இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆடின் இன்ட்ரடியூஸ் பண்ண 1990 தான். 1992 எக்ஸல் 4.0 மோர் ஷார்ட்கட்ஸ், கஸ்டமைஸ் டூல் பார், மேலே ஒரு டூல் பாரு, ஷார்ட்கட்ஸு எல்லா கீஸும் வந்து அப்போ 4.0 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எக்ஸல் 5.0 மல்டி ஷீட்ஸ் வந்து ஒர்க் ஷீட்டில் நிறையா ஷீட்டு, ஃபஸ்ட்டு ஒர்க் ஷீட் இருந்துச்சு, அதுவும் நிறையா ஷீட்டு, ஒர்க் புக்ஸு, அதில் VBA சப்போர்ட்டு எல்லாமே அதில் அப்போ தான் 5.0 வந்துச்சு. 1995 இஸ் அ ஃபாஸ்டஸ்ட் வெர்ஷன் அண்ட் ஸ்டேபிள். இது வந்து 32-bit வெர்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. முதல்ல எக்ஸலில் வந்து ஃபாஸ்ட்டாக உள்ளது 1995 தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 1997 எக்ஸல் 8.0 வெர்ஷன், இதில் டேட்டா வேலிடேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. 1999 எக்ஸல் 2000 வாங்க. இதில் வந்து எக்ஸல் 9.0 வெர்ஷன். இதில் வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட் செல்ஃப் ரிப்பேர்னாங்க. செல்ஃப் ரிப்பேர்னால் நம்ம வந்து ஒரு கிராஷ் ஆச்சுன்னா எக்ஸல் அதுவே செல்ஃப் ரிப்பேர் பண்ணிக்குவோம். எக்ஸல் 2001 எக்ஸல் 10.0 வெர்ஷன். இதில் பேக்ரவுண்ட் ஃபார்முலா, ஆடிட்டிங், ரெக்கவரி வென் எக்ஸல் கிராஷஸ். அதாவது எக்ஸல் எப்பப்போலாம் கிராஷ் ஆகுதோ அது ஒவ்வொன்றா ரெக்கவரி பண்ணிக்கும் டேட்டாவை. 2003 எக்ஸல் 11.0 வெர்ஷன். இது வந்து இம்ப்ரூவ்டு XML டேட்டா லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ஃபியூச்சர் ஸ்மார்ட் டேக் என்ஹான்ஸ்மெண்ட். 2007 இது வந்து XLS ஃபார்மேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண. ரிப்பன் மெனு, மேலே ஒரு ரிப்பன் மெனுவை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது 2007 தான். இப்போ நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது எக்ஸல் 2010, அது எக்ஸல் 14.0 வெர்ஷன். இல்லை நிறைய ஸ்பார்க்லிங் கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பிவோட் சார்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, மோர் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஸ்லைஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிவோட் 2013 எக்ஸல் 15 வெர்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் வியூ, ஃப்ளாஷ் ஃபில் இதெல்லாம் வந்து பயங்கரமாக அட்வான்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 2016 வரும். இதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த எக்ஸல். ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வித் பிவோட் டேபிள், ஸ்லைசர், கியூப் டேட்டா லிங்கிங் வித் விசியோ, எக்ஸல் டேட்டா கார்ட்ஸ், அப்புறம் மோர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் implemented in the 2016 Excel. It is the latest version of Excel. இப்போ நம்ம வந்து எக்ஸலோட பரிமாணம் வச்சா போதும். ஃப்ரம் 1978 to 2016 எக்ஸல் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து இருக்கிற இதில் எக்ஸல் யூஸ் பண்ண ஆஃபீஸ் கிடையாது. எல்லாத்துக்கும் சிம்பிளிஃபை மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன் தான் இந்த எக்ஸல். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.